இப்படி தான் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ அதனால நானே வந்து ஏர்டெலுக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்என்எல் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். காசு அதிகமாக கொடுக்குறீங்க. ஸோ அப்போ இதில் ஒன்றும் நம்ம ஜியோ திட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. 5G எல்லாம் நான் கேட்கவே இல்லை. அதாவது பணம்லாம் நிறைய பரிமாற்றப்பட்டிருக்கு. பிஎஸ்என்எலுக்கு மாறுங்கன்னு எல்லாத்தையுமே போட்டு புஷ் பண்றாங்க. இதுக்கு தான் நம்ம எல்லாருமே பிஎஸ்என்எல் மாறினா இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது பாயிண்ட்ல தான் கிடைச்சிருக்கும். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட 360 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. இல்லை ப்ரோ பிஎஸ்என்எல் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாமா வேணாமா தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது 1 நிமிஷம் ஷார்ட்ஸ். என்னால் 1 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை நான் அதில் சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் தெளிவாக நீங்கள் கேட்ட கேள்விகள் அந்த 360 கமெண்ட்டில் ஒரு சில காமனான கமெண்ட் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். மக்கள் சார்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜஸ்டின் ஒரு சில கேள்விகள் கேட்பாரு அண்ட் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அண்ட் வீடியோ எண்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ண ஒரு சில கேள்விகளுக்கு காமனான கமெண்ட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டின் வந்து கேட்பாரு, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோ போக போகுது. ஓகே கேஸ், இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி. நீங்க ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் கார்ல ஹெட்செட்டை மாட்டிட்டு நீங்க பாட்டில் கேட்டுட்டு இருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பெருசா விஷுவல் எலமெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ மக்கள் சார்பாக ஒரு சில கேள்விகள் நம்ம ஜஸ்டின் வந்து நம்ம கிட்ட கேட்க போறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி, இப்போ எல்லாருமே இப்போ பிஎஸ்என்எலுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால மாறலாமா? ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லாருமே பிஎஸ்என்எலுக்கு மாறினா கண்டிப்பாக ஜியோட டேரிஃப் ஏர்டெலோட டேரிஃப்லாம் குறையும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்றீங்க. ஸோ எல்லாரும் மாறதுனால நீங்க மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு சீரியஸ்லி வந்து பிஎஸ்என்எலோட நெட் ஸ்பீடு ஓகேவா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்க மாறணும். அதுக்காக தான் நம்ம அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தோம். ஸோ மாறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ், உங்களுக்கு நெட் ஸ்பீடு பெருசாக தேவைப்படல, நான் ஒரு ஃபீச்சர் ஃபோன் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிஎஸ்என்எலுக்கு போகலாம், பிரச்சனையே கிடையாது. இல்லைப்பா எனக்கு நெட் ஸ்பீடு கூட பிரச்சனை இல்லை, நான் ஸ்மார்ட் ஃபோனே வச்சிருக்கேன், பட் நெட் ஸ்பீடு எனக்கு ஒரு 3 MBPS இருந்தால் போதும், நான் பெருசாக அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா நீங்களும் மாறலாம். அப்படி இல்லாட்டி என் வீட்டில் வந்து வைஃபை இருக்குது, ஸோ நான் வீட்டிலே தான் இருப்பேன், எனக்கு வந்து ஜஸ்ட் ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு சிம் கார்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு தாராளமாக ஸ்விட்ச் பண்ணலாம். மற்றபடி பிரைமரியாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்என்எல் சரிப்பட்டு வராது அப்படின்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதே தான் இந்த வீடியோவில் சொல்லேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரியாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல உங்களுக்கு அது ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், லோட் ஆகிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், அது ஒரு கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ சொன்னதை தான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். அகைன் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் டவர் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்து தான் நீங்கள் மாறணும். அதாவது என்னோட தேவைக்கு ஏற்ற அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உனக்கு ஒரு தேவை இருக்கும், இப்போ நீ வந்து அதிகமாக படம் டவுன்லோட் பண்ணுவேன், இங்கே வந்து நம்ம ஸ்டூடியோவில் வந்து வைஃபை இருக்குது, அப்போ வந்து நமக்கு பெருசாக மொபைல் டேட்டா தேவைப்படாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபோன் வச்சிருக்கேன். இப்போ இது வந்து என்னோட பிரைமரி ஃபோன், இதில் வந்து ஜியோ யூஸ் பண்ணுறேன், இது வந்து செகண்டரி, இதில் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறேன். எதனால இதில் பிஎஸ்என்எல்னு கேட்டிங்கன்னா இதில் நான் ஒன்றுமே பெருசாக பண்ண மாட்டேன். இது முக்கால்வாசி நாள் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் இருக்கும், வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இதில் நான் பிஎஸ்என்எல் போட்டு சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எந்தவித கம்ப்ளைண்ட்டும் எனக்கு இதில் இல்லை. பட் இதே நான் பிரைமரிக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி வெளியே போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நெட் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பிரைமரியாக எனக்கு செட் ஆகலை. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் எனக்கு செட் ஆகலைங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு செட் ஆகுமாங்கிறத நீங்க தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இவன் வந்து நீனும் ஜியோ தானே வச்சிருக்கேன், ஜியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து இவருக்கு வந்து மாறலாமான்னு கேட்டால் அது அவரோட தனிப்பட்ட கருத்து. ஸோ அவரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் மாற முடியும். ஸோ உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ அடுத்த கேள்வி, இப்போ ஃபியூச்சர்ல நிறைய பேர் மாறினாங்கன்னா மேபி அதோட இன்க்ரீஸ் நெட்வொர்க்ல அதிகமாக வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக நிறைய பேர் ஃபியூச்சரில் மாறினாங்கன்னா நெட்வொர்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை நம்பி இன்னைக்கு தெரியல நம்மளுக்கு வந்து அது செட் ஆகலைன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோனில் பிஎஸ்என்எல் போடுறேன்னா இன்னைக்கு தெரியல எனக்கு வந்து நெட் ஸ்பீட் வரல அப்படிங்கிறப்ப அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்ம இன்னைக்கு பற்றி தான் யோசிக்கணும், நாளைக்கு அவங்க எத்தனை வருஷத்தில் அது கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 4G வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. என் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபே ஒரு சில பேர் பார்த்தோம்னா இது மாதிரி 5G வந்து நெக்ஸ்ட் இயரில் வரும்னு சொல்கிறாங்க, இப்படி தான் 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாளைக்கே நம்பி நம்ம வாங்க வேணாம், இன்றைக்கி தெரியல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஸ்விட்ச் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, மற்ற நெட்வொர்க் பற்றி, அதாவது ஜியோ விட்டுருங்க, ஏர்டெல் வோடஃபோன்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி யாரும் பேசலன்னு கேட்டுதான். ஆமாம், இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஜியோவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வோடாஃபோன் எல்லாருமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே இதுதான். அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஜியோ பெஸ்ட்டா ஏர்டெல் பெஸ்ட்டா அப்படின்னு சண்டை போடுறோம். அவங்க வந்து உள்ளுக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வோடாஃபோனுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் வோடாஃபோன் வந்து நம்மள பல பேர் யூஸ் பண்ணுறது இல்லை, அண்ட் அவங்களோட நெட் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்.
உங்களுக்கு முடிஞ்சா நம்ம சென்னையில் ஒரு ப்ரோ இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வோடாஃபோன்னால நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காரு. அவரை வந்து நான் கூட்டு வரேன், வேற ஒரு வீடியோவில் கூட்டு வரேன். ஸோ வோடாஃபோனை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நெட்டும் கிடைக்கிறதில்ல, ப்ரைஸை மட்டும் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அதனால் வோடாஃபோனை பற்றி பேசி எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நிறைய பேர் ஆல்ரெடி வோடாஃபோன்லேருந்து ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பெனியே மூடிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி வந்து இதை பற்றி பெருசாக பேச தேவையில்லைன்னா பெருசாக யூசர் பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி ஏர்டெல் ஜியோவான்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னோட லொக்கேஷனில் திருச்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏர்டெலோட ஸ்பீடு ஜியோவோட அதிகமாகவே கிடைக்குது. ஸோ அதனால் நானே வந்து ஏர்டெலுக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்னங்கிறது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை மற்ற நெட்வொர்க் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ பிஎஸ்எல் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து நல்லா இருக்குமா? ஒரு சாதாரண ஒரு மக்கள் யூஸ் பண்ணுறாங்க பிஎஸ்எல் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தெரியல. நம்ம இப்போ 2024 இருக்கும். இப்போ 2024 நம்மளுக்கு ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் ஸ்பீடு இப்போ வந்து 5Gல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300, 400, 1000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ எனக்கு திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட 600 வரைக்கும் கூட கிடைக்குது. 600 MB/s அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஜியோல பார்த்தீங்கன்னா ஒரு 60, 70 கிடைக்குது. இது வந்து ஓகே. பட் பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அதாவது ஒரு 3, 4 அவ்வளோதான் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நிறைய பேர் வந்து சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக கிடைக்குது, என்னோட லொக்கேஷனில் 10 MBPSக்கு மேலே கிடைக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் 8 லொக்கேஷனுக்கு போகிறீங்கன்னா அதில் ஒரு 2 லொக்கேஷனில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அதுதான் பிஎஸ்என்எல் இருக்கிற பிரச்சனையே. இன்டர்நெட் ஸ்பீடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஆவரேஜாக நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா ஒரு 3லேருந்து 5 MBPSக்குள்ளே நம்மளுக்கு வரும். அதில் நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் தாராளமாக பார்க்கலாம். நம்ம வந்து போன தடவை வீடியோவில் வந்து யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் நான் இந்த வீடியோவே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். 360pல பார்க்குற பற்றி நான் பேசலை. ஏன்னா நம்ம இருக்கிறது 2024. இப்போ நீங்கள் 360pல பார்க்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனில் 2K, 4K, 8K நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற நிலைமையில அட்லீஸ்ட் ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஹெச்டி குவாலிட்டி நீங்கள் பார்க்கும்போது பிஎஸ்என்எல்ல கண்டிப்பாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நார்மல் பர்சன், அதாவது நீங்கள் வந்து ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ப்ரைமரியாக நான் போட்டு யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்என்எல் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னா உங்களுக்கு ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணுற நிலமையில தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஹை ஸ்பீட் கிடைக்காது. அது டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் போகும்போது அந்த இது வந்து கிடைக்காது. அதுதான் வந்து நான் சொல்லுவேன். இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த ஸ்பீடு போதாது, எனக்கு இப்படி இந்த நார்மலாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நார்மல்னா அட்லீஸ்ட் ஒரு 10 MB/s அதுக்கு மேலே போனால் தான் நான் நார்மல் அப்படின்னே சொல்லுவேன். 10க்கு கீழே இருக்கனால ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு 10 இருந்தால் கூட நானே ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி வந்து யாரெல்லாம் பிஎஸ்என்எல்க்கு மாறலாம்? அதான் நான் இப்போ ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ நீங்கள் ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பிஎஸ்என்எல்க்கு போகலாம். உங்களுக்கு பெனிஃபிட் தான் நிறையா கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபீச்சர் ஃபோனில் டவர் தான் நம்மளுக்கு முக்கியம். ஜியோ ஏர்டெலை விட உங்களுக்கு பிஎஸ்என்எல் டவர் சூப்பராக கிடைக்கும். ஏன்னா பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹில்ஸ் எல்லாம் போகிறீங்கன்னா டவர் கிடைக்கும். பட் ஜியோ ஏர்டெல் உங்களுக்கு கிடைக்காது. ஃபோன் பேசுறதுக்கு அது ஓகே, பட் இன்டர்நெட் ஸ்பீடில் தான் இங்கே பிரச்சனையே. ஸோ அதனால் நீங்கள் ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்ணை மூடிட்டு பிஎஸ்என்எல் ஸ்விட்ச் பண்ணிடுங்க. செகண்டரியாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபோன் இருக்குது, அதில் நான் ஹாட்ஸ்பாட் கூட கனெக்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட பிஎஸ்என்எலுக்கு தாராளமாக ஸ்விட்ச் பண்ணலாம். மற்றபடி ப்ரைமரியாக மாறதுக்கு தான் நான் வந்து வேணான்னு சொல்கிறேன். ஸோ செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணுறவங்க, ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக மாறலாம். இப்போ நீ ஆல்ரெடி போட்டிருந்தல ஷார்ட்ஸ் வந்து ஜியோ vs பிஎஸ், அதுக்கு வந்து நிறைய குற்றச்சாட்டு வந்து மக்கள் கமெண்ட் மூலியமாக உனக்கு வச்சிருக்காங்க. ஒரு சில குற்றச்சாட்டுகளுக்கு நானே அங்கே வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். பட் காமனாக நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதை நானுமே பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஒவ்வொன்றா இப்போ இவர் கேட்க போகிறாங்க. உங்களோட குற்றச்சாட்டுகளை வந்து நான் இவர்கிட்ட முன் வைக்கிறேன், அவருக்கு அது என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்போம். போகலாமா? போகலாம். ராங், யூ ஆர் ராங். நீங்கள் வந்து பிஎஸ்என்எல்லையும் ஜியோவையும் கம்பேர் பண்ணலாம், 5G vs 3G கம்பேர் பண்ணிடுறீங்களா? இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்ன? ஸோ இது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன், நான் பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 5G vs 3G கம்பேரிஷன் அன்ஃபேரு, நீ டெக் சேனல் நடத்துறதுக்கே லாய்க்கு இல்லை, அந்த மாதிரிலாம் பல பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்என்எல்ல நம்மளுக்கு மேக்ஸிமம் 3G தான் இருக்குது. அவங்க 4G சிம்மு கொடுக்கட்டும், 5G சிம்மு கொடுக்கட்டும், பட் நெட்வொர்க்கு கிடைக்கிறது இல்லை. என்னோட லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா 3G தான் கிடைக்குது. அப்போ நான் 3G தான் கம்பேர் பண்ண முடியும். நீங்கள் 5G கொடுங்க, நான் 5G கம்பேர் பண்ணுறேன், வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறேன், இல்லாட்டி எப்படி பண்ண முடியும்? அதே மாதிரி இப்போ ஜியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4G வோல்ட்டில் தான், வோல்ட் இருக்க ஃபோனில் தான் சிம்மே ஒர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது நான் ஜியோ போய் 3Gக்கு டிகிரேட் பண்ண முடியுமா? ஸோ இப்படி இருக்கும்போது கம்பேரிஷன் வந்து இப்போ கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் கம்பேர் பண்ண முடியும். ஃபியூச்சரில் பிஎஸ்என்எல் 5G வேணாலும் கொடுக்கட்டும், அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கம்பேரிஷன் வீடியோ தாராளமாக போடலாம். பட் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணுறீங்கன்னா நான் ப்ரைஸ் கம்பேரிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ப்ரைஸ் வந்து 200 rupees கம்மியாக வருதுன்னு சொல்லியிருந்தேன் பிஎஸ்என்எல். அப்படி நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து 5G ஸ்பீடுக்காக தான் வந்து காசு அதிகமாக கொடுக்குறீங்க. ஸோ அப்போ இதில் ஒன்றும் நம்ம ஜியோ திட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. 5G vs 3Gனா அதுதான், இதில் 3G தான் இருக்குது, அப்போ அதை தானே கம்பேர் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு கேள்விக்கான பதில். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு அதாவது நம்ம 1 minute சொன்னனால புரியல அது என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடியோ நீ போட்ட ஷார்ட்ஸே வந்து அவர் அந்த பிஎஸ்என்எல் சிம்ல தான் பார்க்குறாராம்.
அதுதான் அங்கே வந்து அந்த ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, நான் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் ஷார்ட்ஸை சொல்லலை, வீடியோஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். என்ன ரீசன்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து பார்க்கும்போது யூடியூபே ஆப்டிமைஸ் பண்ணிடும். உங்களுக்கு வந்து நெட் ஸ்பீட் கம்மியாச்சுன்னா 360p உங்களுக்கு ஷார்ட்ஸ் வரும். ஸோ ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்என்எல்லாம் பார்க்கலாம். அதுவுமே நீங்கள் வந்து வேகமாலாம் ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம வச்சிருக்கிற ஃபோன்லாம் அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, 4K 8K சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வச்சிருக்கிற மானிட்டர் டிவி எல்லாமே நம்ம ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஹெச்டி குவாலிட்டியில் பார்த்தா தான் நல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியும் ரொம்ப பயங்கரமாக பிக்சல்லாம் பிரேக் ஆகும். ஹெச்டியில் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு 720p நம்ம பார்த்தா கூட பிஎஸ்எல் சுத்திக்கிட்டே இருக்கு. அதை நீனே பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன், சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அதுதான் வந்து பிரச்சனை. பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதாவது ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, பாஸ்ட் 3 இயர்ஸா வந்து ஒருத்தர் பிஎஸ்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நெட் ஸ்பீட்லாம் சூப்பரா இருக்கான். என்ன நம்ம கோயம்புத்தூர்ல இருக்காராம். இப்போ அதுக்கு நம்ம தான் போய் சொல்லிட்டு இருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் இவருக்கு வந்து கோயம்புத்தூர்னு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டோம், ஒரு 200 rupees சேவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டூடியோவே வந்து அப்படியே கோயம்புத்தூருக்கு மாற்றிடுவோம். அங்கே போனாலும் வந்து பெருசாலாம் கிடைக்க போகிறதில்ல, ஒரு 10 MBPS நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சுட்டு முட்டு கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இந்த இடத்துலையும். ஸோ லொக்கேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் மாறும். நீங்கள் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒவ்வொரு ஸ்பீட் இருக்கும். இப்போ அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் 22 MB/s அப்படிங்கிற ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எங்கேயோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. இப்போ என்னோட லொக்கேஷனில் எனக்கு வருதா, திருச்சிக்குள்ளே அட்லீஸ்ட் வருதா அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன். ஸோ திருச்சிக்குள்ளே எனக்கு கிடைக்கிறது வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 MBPS வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். எனக்கு வந்து 5 தான் போகுது, பட் 10 வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறேன். பட் எனக்கு இங்கே எப்போ ஸ்டேபிளாக அந்த 10 MBPS வந்து கிடைக்குதோ அப்போ நான் கண்டிப்பாக பிஎஸ்என்எலுக்கு மாறிடுவேன். நான் ஒன்றும் கேட்கலைங்க, ஒரு 10 MBPS ஸ்பீடு வரட்டும், நான் மாறிடுறேன். நான் வந்து 100 கேட்கல, 200 கேட்கல, 5G எல்லாம் நான் கேட்கவே இல்லை. 3Gயே கொஞ்சம் ஒழுங்காக கொடுத்தா நல்லா இருக்கும். அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறேன். அடுத்த கேள்வி, கோயம்புத்தூர் நெட் ஸ்பீடு இதுக்காண்டி கோயம்புத்தூர்னால மாற முடியுமா ப்ரோ? ஸ்டுடியோவே அங்கே மாற்ற முடியுமா? இப்போ வந்து அடுத்த கொஸ்டின், வோடாஃபோன் கூட வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ப்ரோ சொல்லி, அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது. வோடாஃபோன் வந்து நம்ம ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நெட்டு ஒழுங்காக கிடைக்கிறது இல்லை, நெட்டு 5Gயும் கொடுக்கறது இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ப்ரைஸை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆல்ரெடி அங்கேருந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அது யூசர் பேஸே கம்மி தான், அதனால நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணல. ஸோ இந்த ஒரு தடவை நம்ம வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வோடாஃபோனே நம்ம சொல்லுவோம். யாரு பண்ணாலும் தப்பு தான். இல்லை, நம்ம ஃப்ரெண்டுமே ஒருத்தர் வந்து வோடாஃபோன் யூஸ் பண்ணி நிறைய அடி வாங்கிட்டாரு. தனி வீடியோ உங்களுக்கு வன்மம் இருந்துச்சுன்னா ஒரு தனி வீடியோவை நான் வோடாஃபோன் வச்சு பண்றேன் பாருங்க. இப்போ அடுத்த கேள்வி போயிடும். எங்களுக்கு தெரியாம ரீசார்ஜ் ஷாப் எதுவும் ஓப்பன் பண்ணியா ஜியோல? இல்ல ஒருத்தர் கேட்கிறாரு, ஜியோ ரீசார்ஜ் ஷாப்ல தான் வேலை செய்யற அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் நம்ம ஒரு கம்பேரிசன் பண்றோம்ங்கிறப்ப, இப்போ பிஎஸ்என்எல் வந்து கவர்மெண்டோடது, ஜியோ வந்து பிரைவேட்டோட, உடனே நீ வந்து ஸ்பான்சரு, நீங்க வந்து கடை வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே எனக்கு ஆக்சுவலாக கிடையாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அதாவது பணம்லாம் நிறைய பரிமாற்றப்பட்டிருக்கு. ஆனால் வந்து அங்கேருந்து கிடையாது, இங்கேருந்து. இன்னைக்கு இப்போ கூட ஜியோக்கு ரீசார்ஜ் 250 ரூபாய்க்கு பண்ணிட்டு தான் வரேன். இங்கேருந்து நானும் காசு கொடுக்குறது, நானும் போன வாரத்தில் நானும் பண்ணேன். நாம காசு கொடுக்கறது தான், அங்கேருந்தெல்லாம் ஒன்றும் வரல. அதை தான் வந்து சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஷாப்லாம் அது வைக்கல ப்ரோ, ஸ்டுடியோல தான் இருக்கா முழு நேரமும். ஷாப்லாம் அது வைக்கல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ப்ரோ கேட்குறாரு, 60 MBPS வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறாரு. சூப்பரான கேள்வி. அதான் இப்போ 4G 5G எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது, 2Gயே போதும்பா, 2Gயை கொடுங்கப்பா நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரியல் டிஃபரன்ஸை இங்கே வந்து தெரிஞ்சுக்கணும். 60 வச்சு நான் என்ன பண்ண, 60 இல்லை, இன்னைக்கு 60 கம்மின்றேன் நான். 5Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 கிடைக்குது. நான் 60க்கு 600 கிடைக்கலன்னு சொல்லி இப்போ ஏர்டெலுக்கு மாறலான் இருக்கேன். ஸோ அந்த லெவலில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவரால் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு படம் டவுன்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 700 MB இருக்கக்கூடிய ஒரு படம் ஒரு 720p ரெசல்யூஷனில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து டைம் எடுத்துக்கிறது பிஎஸ்என்எல்ல 31 மினிட்ஸ் எடுத்துக்குது. அதாவது ஒரு 3 MB/s அப்படிங்கிற ஸ்பீடில் டவுன்லோட் ஆச்சுன்னா. பட் அதே படம் உங்களுக்கு ஜியோவில் 60 MBPS அப்படிங்கிற ஸ்பீடில் டவுன்லோட் ஆச்சுன்னா 1.5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ 1.5 நிமிஷத்தில் முடிகிற வேலை 31 நிமிஷம் எடுக்குது அப்படின்னா, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான் பிரச்சனை. நமக்கு வந்து டைம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு படம் நீங்கள் பார்க்கணும், 1.5 நிமிஷத்தில் டவுன்லோட் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க? 31 நிமிஷம் ஆச்சுன்னா எவ்வளோ டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும்? அதை யோசிச்சு பாருங்க. ஒரு படத்தை ஓகே, படம் செகண்டரி வச்சுக்கோ. இப்போ ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சேனல் வச்சிருக்கேன்ல, இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு அப்லோட் ஆகிடும்.
பட் இதுவே வந்து நான் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 2 hours 2.5 hours அப்படிங்கிற மாதிரி எடுக்கும். ஸோ லைக் நான் சொல்கிறது வந்து ஒரு 6 GB 6.5 GB ஃபைல் நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது ஸோ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து ஹியூஜ். அப்படி பண்ணும்போது நான் என்னால் டெய்லி வீடியோவே போட முடியாது. ஸோ யோசிச்சு பாருங்க, அதுதான் அங்கே பிரச்சனை. அதுதான் நம்மளோட வேலையே வந்து இதனால பாதிக்கப்படும். ஸோ அந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தா நம்ம பிஎஸ்என்எலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தாராளமாக பண்ணுவோம். நெட்டு கனெக்ஷன் கொஞ்சமாச்சு பெட்டராக இருந்தால் நான் ஒன்றும் கேட்கல, ஒரு 10 MBPS இருந்தால் போதும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே நான் ஒன்றும் கேட்கல. சரி, தெரிஞ்சுக்கணும். 60 MBPSலாம் எந்த மூளைக்குனே தெரியல. நீங்க என்ன அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? கம்மின்னு சொல்லிட்டு வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறீங்க. இது எனக்கு என்னமோ ஒரு பெட்டரான கேள்வி மாதிரி எனக்கு தெரியுது. மாற்றம் வந்து நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிச்சா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குன்னு ஒரு ப்ரோ சொல்லியிருக்கா. அப்படி அதை பத்தி நீங்க என்ன? மாற்றம் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் இல்லைன்னு சொல்லலை, ஆனா அது நம்ம வேலையை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா சொல்றேன். இப்போ மாற்றத்துக்காக நான் என்னோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பிஎஸ்என்எல் நான் மாற போறேன் அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எல் எடுத்துக்கிட்டு நெட் ஸ்பீடு கிடைக்காம நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஸோ இந்த இடத்துல அதுதான் பிரச்சனையே. மாறலாம், ஆனால் கொஞ்சமாச்சும் அந்த நெட் ஸ்பீடு ஒரு 10 MBPS அந்த மாதிரி இருந்தால் மாறலாம். வேணான்னு சொல்லவே இல்லை. இப்போ கூட உங்களுக்கு வந்து ஓகே நெட் ஸ்பீடு கம்மியாக இருந்தால் ஓகேனா தாராளமாக நீங்கள் மாறலாம். பட் எல்லாரும் மாறணும்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. நானும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பிஎஸ்என்எலுக்கு மாறுங்கன்னு எல்லாத்தையுமே போட்டு புஷ் பண்ணுறாங்க. இதுக்கு தான் நம்ம எல்லாருமே பிஎஸ்என்எல் மாறினா இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ பிஎஸ்என்எல்லே வந்து பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அகைன் அது வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் உங்களோட வேலை தான் பாதிக்கப்படும், நீங்கள் தான் லைஃப்பில் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா பிஎஸ்என்எல் வந்து 4G 5Gலாம் தர வேணாமா, 2G ஸ்டேபிளாக கொடுத்தாலே எங்களுக்கு அதுவே போதுங்கிறாரு. அதான் அது 2G அவர் ரொம்ப கீழே போயிட்டாரு. 2Gனா நம்ம வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் முன்னாடி இந்த அப்போவே 3Gலாம் வந்துச்சு. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா 3G ஒரு 10 MBPS நான் திருப்பி அதே தான் சொல்கிறேன். ஒரு 10 MBPS எனக்கு கிடைச்சா போதும். எனக்கு 4G வேணாம் 5G வேணாம் எதுவுமே வேணாம். ஒரு 10 MBPS கிடைச்சா தாராளமாக நான் மாறுறேன். நிறைய பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுவே இங்கே கிடைக்கலங்கிறது தான் பிரச்சனை. அவர் சொன்ன மாதிரி ஸ்டேபிளாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் நெட் கனெக்ஷன். நீங்கள் வந்து 100 கூட கொடுங்க, 200 கூட கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஸ்டேபிளாக இருக்கணும். இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல 200 கிடைச்சிருச்சு. இந்த மொபைல் கம்பெனி மோஸ்ட்லி சொல்லுவாங்க எப்படின்னா, இப்போ இதில் பிரைட்னஸ் நிட்ஸ் சொல்லுவாங்க. 2000 நிட்ஸ் பிரைட்னஸ் பீக் பிரைட்னஸ் போகும். அதில் ஒரே ஒரு பிக்சல் எங்கேயோ ஒரு இடத்துல 2000 நிட்ஸ் பிரைட்னஸ் போயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த டிஸ்பிளே வந்து 2000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஒரு ப்ரோ வந்து ஒன்று 2 சிம்மே ஒரே ஃபோனில் போட்டு கம்பேர் பண்ண சொல்கிறாரு. ஓகே, அது வந்து நியாயமான ஒரு கேள்வி தாங்க. ஆனால் என்ன இங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்லோட் பண்ணது 1 நிமிஷம் ஷார்ட்ஸு. ஸோ அதில் வந்து நிறைய நாங்கள் போட்டு காட்ட முடியாது. என்கிட்ட ஒரே ஒரு iPhone 15 தான் இருக்குது. 2 iPhone 15 தான் நான் உங்கள் சொல்கிற மாதிரி போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ ஒன்று இருக்கிறனால நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் சொல்கிறேன். நீங்கள் ரிசல்ட் பார்த்தா தெரியும். நான் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்களுக்கு 3 MBPS மேக்ஸிமம் போகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அதில் எனக்கு கிடைச்சது பாயிண்ட்டில் தான் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கங்க. நான் 2 ஃபோன்லையும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டிருந்தேன். அண்ட் மேபி அந்த வீடியோவில் காட்டாததுக்கு ரீசனுமே அதுதான். ஏன்னா 1 மினிட்ல என்னால் அதுக்கு மேலே வந்து கவர் பண்ண முடியாது. 2 ஃபோன் பக்கத்தில் வச்சு காட்டினா நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நான் 2 ஃபோனில் காட்டினேன். அவ்வளோதான் இருக்கே தவிர மற்றபடி உண்மையிலேயே நாங்கள் செக் பண்ணிட்டு தான் அந்த ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி அந்த ஷார்ட்ஸே வந்து பப்ளிஷ் பண்ணோம். உங்களோட கேள்விக்கெல்லாம் நம்ம பிரணவன் வந்து பதில் சொல்லிட்டாரு. உங்களுக்கும் ஓரளவு கிளாரிஃபை ஆயிருக்கும், பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எப்படி சொல்றது, அறிவே இல்லாமல் கமெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து யோசிச்சு கிரிட்டிசைஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ ஓரளவுக்கு எடுத்து வச்சதெல்லாம் தெரிஞ்சு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல விதமாகவும், அதாவது இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ஜொமேட்டோவில் வேலை செய்கிற ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து 10 லொக்கேஷனுக்கு போனால் 8 லொக்கேஷனில் ஜியோ வந்து நல்லா வேலை செய்யுது. பட் பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா 2 லொக்கேஷனில் தான் வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட நெட்டு வந்து ஸ்டெபிலிட்டி நல்லா இல்லை, ஸ்டேபிளாக இல்லை, திடீர்னு அதிகமாக கிடைக்குது, திடீர்னு கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் சீரியஸ்லி ஒரு நல்ல கமெண்ட். நிறைய பேருக்கு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோலையும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது இல்லாமல் நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் நமக்கு eSIM ஆப்ஷன் கிடையாது. eSIM நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்கள் ஜியோ இல்லை ஏர்டெலுக்கு தான் போகணும். வோடாஃபோன்லேயும் அது இல்லை. அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இதுக்கு மேலே பிஎஸ்என்எல் ஸ்விட்ச் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் வந்து உங்களோட ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக அங்கேயே ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.